जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோகன் நம்பர் 111, 112 மற்றும் 113 இந்த 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சுந்தரகாண்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். சுந்தரகாண்டத்தில் என்னென்ன ஸ்லோகங்கள்? அபிவாத்யாத சகலான் அமரான் பவனாத்மஜா புப்ளுவேச்ச கிரேஸ்தஸ்மாது விலங்கயிதும் அர்ணவம் அப்படிங்கிற ஸ்லோகமும், அதே மாதிரி சசமுல்லங்கிய மைனாக்கம் சுரசாம் அபிவாத்யச்ச நிகத்திய சிம்மிகாம் நீத்யா பாரம் பிராப மகோததேஹே அப்படிங்கிற அந்த 2 ஸ்லோகங்களை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். தொடர் வரிசைனாக்கா 110 ஸ்லோகங்கள் பூர்த்தியாக இருக்கு. சுந்தரகாண்டத்தில் முதல் 2 ஸ்லோகங்களை நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய வகுப்பில். இன்றைய தினத்திற்கான அந்த சுந்தரகாண்டத்துடைய 3வது ஸ்லோகம் என்ன? தொடர் வரிசையில் 111, சுந்தரகாண்டம் எடுத்தனாக்கா 3வது ஸ்லோகம் பாருங்க. மூல ஸ்லோகா லங்காதி தேவதாம் ஜித்வா தாம் பிராவிஷ்ய ஆத்மஜா சீதாம் விசின்வன் நத்ராக்ஷீத் நித்ராணம் நிஷிராவணம். லங்காதி தேவதாம் ஜித்வா தாம் பிரவிஷ்ய அனிலாத்மஜா சீதாம் விசின்வன் நத்ராக்ஷீத் நித்ராணம் நிஷிராவணம் அப்படிங்கிறது ஸ்லோகம். பதவிபாகா எப்படி? லங்காதி தேவதாம் ஜித்வா தாம் பிரவிஷ்ய அனிலாத்மஜா சீதாம் விசின்வன் அத்ராக்ஷீத் நித்ராணம் நிஷி ராவணம் இது பதச்சேதா அथवा பதவிபாகா. இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இங்கிருந்து கிளம்பி லங்கைக்கு சென்றார்னு பார்த்தோம் போன ஸ்லோகம் வரைக்கும். அப்படி போகக்கூடிய மார்க்கத்தில் மைனாகம் சொல்லக்கூடிய அந்த பர்வதத்தையும் சிம்மிகாம் சொல்லக்கூடிய அந்த ராட்சசையும் நிகத்திய நீத்வா அந்த மகோததேகே பாரம் பிராப அடைந்தார்னு பார்த்தோம். அப்படி அந்த லங்கைக்கு அடைந்த அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, முதல்ல லங்காதி தேவதாம் ஜித்வா, அந்த லங்கைக்குன்னு லங்கினின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருக்கா, அவளை வென்று ஜித்வா. ஏன்னா அந்த வேற ஒரு இடத்துக்கு நாம போறோம்னாக்கா அந்த இடத்துக்குன்னு ஒருத்தர் காவலுக்குன்னு இருப்பா. அந்த மாதிரி அந்த லங்கைக்கு தேவதையாக இருக்கக்கூடிய, காவல் தேவதையாக இருக்கக்கூடிய லங்கினின்னு சொல்லக்கூடிய அவளை ஜித்வா தாம் ஜித்வா அவளை ஜெயித்து விட்டு பிரவிஷ்ய தாம் பிரவிஷ்ய அயோத்தியா லங்காம், அந்த லங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தை பிரவிஷ்ய அடைந்தார். யாரு? அனிலாத்மஜா ஆஞ்சநேயா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்க போய் அப்படின்னாக்கா, அந்த இடத்தை அடைஞ்சதோடு இல்லாம சீதாம் விசின்வன்னு, இப்போ சீதையை தேடிதான் இங்க வந்திருக்கார். அதான் பிரதானமான காரியம். டாஸ்க் என்ன? சீதையை பார்த்துட்டு போகணும், இங்க இருக்காளா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு ராமனிடத்துல கண்டேன் சீதையன்னு சொல்லணும். அதுதான் மெயினான டாஸ்க். அதுக்காக இங்க வந்திருக்கார். அப்போ சீதையே நினைச்சிட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருக்கார். அப்போ நத்ராக்ஷீத், எங்கேயுமே கண்களுக்கு தெரியாத அல்லது கண்களுக்கு புலப்படாத அந்த சீதையே அப்படின்னு நினைச்சுன்னு தேடிண்டே இருக்கார். அந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம்? நிஷி, இரவு நேரம்.
அப்படி அந்த இரவு நேரத்துல தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நித்ராணம் ராவணம் அத்ராக்ஷீத். பாருங்கோ, சீதையை தேடிண்டே இருக்கார். எதன் பிறகு அந்த லங்காதி தேவதாம் ஜித்வா, லங்கைக்கினுடைய தேவதையாக இருக்கக்கூடிய லங்கினி சொல்லக்கூடியவளை ஜெயித்து அந்த லங்கைக்குள் நுழைந்து சீதை எங்கிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தேடிட்டு இருக்கார். அது இரவு பொழுது. அந்த நேரத்தில் நித்ராணம் ராவணம் அத்ராக்ஷீத், தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராவணனை கண்டார். யாரு? ஆஞ்சநேயர். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். லங்காதி தேவதாம் ஜித்வா தாம் பிரவிஷ்ய அனிலாத்மஜா சீதாம் விசின்வன் அத்ராக்ஷீத் நித்ராணம் நிஷிராவணம் இது மூலஸ்லோகா. பதச்சேதா பார்த்தோம். அன்வயா என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ, அனிலாத்மஜா கஹ ஆஞ்சநேய. அவர் என்ன பண்றார்? லங்காதி தேவதாம் ஜித்வா, அந்த லங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதையை ஜெயித்து தாம் பிரவிஷ்ய, அந்த லங்கான்னு சொல்லக்கூடிய அந்த லங்கைக்குள் நுழைந்து சீதாம் விசின்வன், எதற்காக? சீதையை தேடுவதன் பொருட்டு அந்த இரவு நேரம் அது நிஷி நித்ராணம் ராவணம் அத்ராக்ஷீத், சீதையை இங்க இருக்கிறான் தேடிக்கொண்டே வரும் பொழுது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராவணனை அத்ராக்ஷீத் பார்த்தார். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருக்கு. அதே தான் நம்ம என்ன பண்ணுவா, தாத்பரியமாகவும் நமக்கு கொடுத்துருப்பா. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய வியாக்கரண விசேஷணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தாத்பரியம்: ஹனுமான் மகோததேகே பாரம் பிராப, அந்த சமுத்திரத்தை கடந்து அந்த லங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த லங்கை கரையை அடைந்து பశ్చాத்து ஹனுமான் லங்காதி தேவதாம் ஜித்வா, அது நுழையிறதுன்னா சாமான்யமாக நுழைஞ்சிட முடியுமா? அங்க இருக்கக்கூடிய லங்கினின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதையை ஜித்வா வென்று தாம் பிரவிஷ்ய, அதன் பிறகு அந்த லங்கைக்குள் நுழைந்து சீதாம் விசின்வன், எதன் பொருட்டு வந்திருக்கார்? சீதையை தேடுவதன் பொருட்டு வந்திருக்கார். அப்படி வரும் பொழுதில் நிஷி, அது எப்படிப்பட்ட நேரமாக இருக்கு? இரவு நேரமாக இருந்திருக்கு. அந்த இரவு நேரத்தில் நித்ராணம் ராவணம் அத்ராக்ஷீத், தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராவணனை பார்த்தார். கஹா அனுமா. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். வியாக்கரம் என்ன பாருங்க, சந்திஹி பிரவிஷ்ய பிளஸ் அனிலாத்மஜா பிரவிஷ்யானிலாத்மஜா சவர்ண தீர்க்க சந்திஹி, விசின்வன் பிளஸ் அத்ராக்ஷீத் ஞமுடாகம சந்திஹி, கிருதந்தாக ஜித்வா ஜி பிளஸ் துவா பிரத்யய, பிரவிஷ்ய பிர இது உபசர்க பூர்வக, விஷ் தாத்து இய பிரத்யய, மூணும் சேர்ந்து பிரவிஷ்ய இது ரூபம். அத்ராக்ஷீத் திருஷிதாத்தோ, திருஷினா பார்ப்பதுன்னு அர்த்தம். திருஷிதாத்தோ லுங் லகாரஹ பிரதம புருஷா அதர்ஷத் அத்ராக்ஷீத் அதர்ஷதாம் அப்படிங்கிறது என்னது? அதனுடைய ரூபங்கள். அதுல அத்ராக்ஷீத் இல்லையா, அத்ராட்சனை பார்த்தான்னு அர்த்தம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்படியாக இந்த சுந்தரகாண்டத்தினுடைய 3வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தா அது 111வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. அதை தொடர்ந்து நான் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 112 தொடர் வரிசையில், சுந்தரகாண்டத்தினுடைய வரிசையில் 4வது ஸ்லோகம் என்ன பாருங்க. அபஷ்யம் தத்ர வைதேகீம் விசின்வானஹ ததஸ்ததஹ அசோக வணிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ சஹ. அபஷ்யம் தத்ர வைதேகீம் விசின்வானஹ ததஸ்ததஹ அசோக வணிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ சஹ. அந்த இரவு நேரத்தில் ராவணன் தூங்கின்னு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தபடியா எந்த இடத்துல சீதை இருப்பா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போறார். அப்படி அபஷ்யம் தத்ர வைதேகி எங்க போறார்? நேரம் இது வரைக்கும் என்ன காரணத்துக்காக வந்தார்னாக்கா சீதையை பார்க்கணும்னு வந்தார், வைதேகியை பார்க்கணும். ஆனா அபஷ்யன் இது வரைக்கும் பார்க்க முடியல, அவர் கண்களுக்கு சீதை தென்படல. அதனால தத்ர வைதேகியும் அபஷ்யன், அந்த இடத்துல வைதேகி காணப்படல. என்ன பண்றார்? கண்களுக்கு தெரியலையோ இல்லையோ, எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ, அதனால ததஹா ததஹா விசின்வானஹா. ததஹா ததஹனா
இயர் அண்ட் தர், இங்கும் அங்குமாக என்ன பண்றார், இப்படி அன்வேஷணம் பண்ணிட்டே இருக்கார், தேடிண்டே இருக்கார். அப்படி தேடிண்டே சஹா அவர் அசோகவனிகாம் கத்வா, அந்த அசோகவனம் என்று சொல்லக்கூடிய வனத்திற்கு சென்று சீதாம் கிண்ணாம் ததர்ஷ, சீதாம் ததர்ஷ, சீதையை கண்டார். கிண்ணாம்னு கொடுத்துருக்காரு, அது விசேஷ பதம். எதனுடைய விசேஷனம்? சீதைக்கு விசேஷனம். எப்படிப்பட்ட சீதையை கண்டார்? கிண்ணாம், ரொம்ப சோகமே உருவாக இருக்கக்கூடிய சீதாம் ததர்ஷ, சோகத்தின் மறு உருவமா அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய சீதையை பார்க்கிறார். யாரு? ஆஞ்சநேயர். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தத்திர வைதேகிம் அபஷ்யன்னு ததா ததா விசின்வானஹ சஹ அசோகவனிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ. அதான் ஸ்லோகம். அபஷ்யம் தத்ர வைதேகிம் விசின்வானஹ ததஸ்ததா அசோகவனிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ சஹ. பதவிபாகः அபஷ்யன் தத்ர வைதேகிம் விசின்வானஹ ததः ததः அசோகவனிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ சஹ இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः ந தத்ர வைதேகிம் அபஷ்யன், அங்க சீதை தென்படல அப்படிங்கிறதுனால பார்க்க எங்கேயுமே பார்ப்பதற்கு தெரியல சீதை கண்ணுக்கு. அதனால ததா ததா விசின்பானஹ, இங்கேயும் அங்கேயும் தேடுறார். அப்படி தேடிண்டே சஹா அவர் அசோகவனிகாம் கத்வா, இந்த லங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அடைந்து, இடத்தை அடைந்து சீதாம் கிண்ணாம் ததர்ஷ, சோகமா இருக்கக்கூடிய சீதையை கண்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன, அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. தாத்பரியம்: அனுமான் லங்காம் பிராப்தவான், லங்கையை அடைந்தார். அங்கு அத்தஹ தத்ர நிஷிம் ராவணம் நித்ராணம் ராவணம் அத்ராக்ஷீது, அந்த இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராவணனை பார்த்தார். சஹா அவர் தத்ர வைதேகிம் அபஷ்யன், கண்களுக்கு எங்கேயுமே வைதேகி தென்படல, சீதாபிராட்டி கண்ணுக்கு தெரியல. ததா ததா விசின்வானஹா, இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டே இருக்கார். கடைசியா சஹா அசோகவனிகாம் கதவான், அந்த அசோகவனம் என்று சொல்லக்கூடிய வனத்துக்கு சென்றார். தத்ர, அந்த இடத்தில் சீதாம் கிண்ணாம் ததர்ஷ, சோகமாக இருக்கக்கூடிய சீதையை கண்டார் அப்படிங்கிறது இந்த சுந்தரகாண்டத்தினுடைய 4வது ஸ்லோகம். தொடர் வரிசையில் 112வது ஸ்லோகம். வியாக்கரணம் பாருங்க. சந்திஹி அபஷ்யன் பிளஸ் தத்ர சத்வசந்திஹி, விசின்வானஹ பிளஸ் ததஹ விசர்க சகாரஹ, ததஹ பிளஸ் ததஹ விசர்க சகாரஹ, கிருதந்தாஹ கத்வா கம் பிளஸ் த்வா பிரத்யஹ ஈக்குவல் டு கத்வா. கத்வான கம் பிளஸ் த்வா பிரத்யஹ. இப்படியாக இந்த 112வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம்? அபஷ்யம் தத்ர வைதேகிம் விசின்வானஹ ததஸ்ததஹ அசோகவனிகாம் கத்வா சீதாம் கிண்ணாம் ததர்ஷ சஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய என்னென்ன பதவிபாகம், அன்வயம், தாத்பரியம், வியாக்கரண அம்சங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். அது தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 113 தொடர் வரிசையில் சுந்தரகாண்டத்தினுடைய 5வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? மூல ஸ்லோகா. பாதபம் கஞ்சிதாருஹ்ய தத்பலாசைஹி சுசம்ருதஹ ஆஸ்தே ஸ்ம மாருதிஹி தத்ர சீதேயமிதி தர்க்கயன். மூல ஸ்லோகா. பாதபம் கஞ்சிதாருஹ்ய தத்பலாசைஹி சுசம்ருதஹ ஆஸ்தே ஸ்ம மாருதிஹி தத்ர சீதேயமிதி தர்க்கயன். ஸ்லோகா என்ன அர்த்தம்னா, சீதாபிராட்டி அசோகவனத்தில் இருக்கா, சோகத்தோட இருக்கா, அதனால இவதான் சீதையா இருப்பாளோன்ற அவருக்குள்ள ஒரு தர்க்கமானது ஏற்படுறது. அப்படி தனக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிண்டு பாதபம் கஞ்சித் ஆருக்கிய, பாதபம்னா என்ன அப்படின்னாக்கா மரத்துக்கு பேரு. பாதம் அப்படின்னாக்கா அதாவது அது என்ன பண்ணுனாக்கா கால் இருக்கு இல்லையா, அது காலாலேயே அதுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. பாதபாகன்னு என்ன பேரு? மரம்னு பேரு. விருக்ஷா இத்தியர்த்தா. பாதபம் அப்படிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா
விருக்ஷம்னு அர்த்தம், மரம்னு அர்த்தம். அப்படி கஞ்சித்து விருக்ஷம் ஆரோக்கிய, அங்க இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேல ஏறிக்கிறார் இல்லையா. பாதைஹி பிபதி இது பாதபா, பாதைஹி பிபதி இது பாதபஹன விருக்ஷா இத்தியர்த்தः. இப்படியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேல ஏறுகிறார். ஏறிஞ்சோர் இல்லாம தத்பலாசைஹி சுசம்ருதா, தன்னை அந்த இலைகளால மறைச்சிக்கிறார். தன்னை என்ன பண்றார்? தத்பலாசைஹி சுசம்ருதா, ஒரு மரத்து மேல ஆரோக்கிய ஏறிண்டு தத்பலாசைஹி அந்த இலைகள் மூலமாக, அந்த மரத்தில் உள்ள இலைகள் மூலமாக சுசம்ருதா தன்னை மறைச்சிண்டு ஹிட்டன் பண்ணிக்கிறார். பன்னெண்டு ஆஸ்தேஸ்ம இருந்தார். யாரு? மாருதிஹி. நாம மாருதினா ஆஞ்சநேயா. அந்த இடத்துல அந்த மரத்துக்கு கீழே சீதேயமிதி தற்கையன்னு, இங்க கீழே அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணி ரொம்ப சோகமா இருக்கா. ஒருவேளை இவதான் சீதையா இருப்பாளோ அப்படிங்கிற விஷயத்த தனக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிக்கிறார். இவ சீதையா இருப்பாளா, இருக்க மாட்டாளா, இல்ல மாறி யார்கிட்டயாவது நம்ம போயிட்டு பேசிட போறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார்? சீதேயமிதி தர்க்கையன்னு அவரே தனக்குள்ள தர்க்கம் பண்ணி பார்த்துக்கிறார். அப்படிங்கிறதாக இந்த 113வது ஸ்லோகம் தொடர் வரிசையில சுந்தரகாண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5வது ஸ்லோகம். பாதபம் கஞ்சிதாருக்கிய தத்பலாசைஹி சுசம்ருதா ஆஸ்தேஸ்ம மாருதிஸ்தத்ர சீதேயமிதி தர்க்கயன்னு அப்படிங்கிறது ஸ்லோகம். பதவிபாக பாதபம் கஞ்சித் ஆருக்கிய தத்பலாசைஹி சுசம்ருதா ஆஸ்தே ஸ்ம மாருதிஹி தத்ர சீதா இயம் இதி தர்க்கயன்னு இதி பதச்சேதः अथवा पदविभागः. अन्वयः मारुतिः कञ्चित् पादपम् आरुह्य तत्पलाशैः सुसंवृतः तत्र सीता इयम् इति तर्कयन् आस्ते स्म. ஒரு மரத்து மேல ஏறிண்டு அங்க இருக்கக்கூடிய இலைகளால தன்னை மறைச்சுண்டு இங்க இருக்கக்கூடியவள் சீதைதான் அப்படிங்கிற விஷயத்தை தனக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிட்டு அங்க மரத்து மேலே அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறதானது அன்வயா. கிட்டத்தட்ட அதையே தான் நமக்கு என்ன பண்ணிருப்பா, தாத்பரியமா கொடுத்துருக்கா. ரொம்ப சுலபமான கிரந்தம். சம்ஸ்கிருதத்தை ரொம்ப சுலபமா நம்ம திருடம் பண்ணணும், மனனம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான கிரந்தங்கள் நம்ம வாசிச்சோம்னா தொடர்ந்து ஸ்லோகங்களை நல்லா சொல்லி சொல்லி அபியாசம் பண்ணி மனப்பாடமே ஆயிடும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்லோகம் தெரியும், அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதச்சேதம் என்னன்னு பண்ண முடியும், அதை அன்வயமா அமைக்க முடியும். அமைச்ச அதே அன்வயம் தான் தாத்பரியமா இருக்க போறது சம்ஸ்கிருதத்துல. அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல சந்தி, கிருதந்தம், என்ன தாத்து, என்ன லகாரம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே போனோம்னாக்கா நமக்கு எவ்வளவோ தாத்துக்கள் அப்படியே மனப்பாடாயிட்டே வந்துடும். கூடவே என்ன தெரியுது, என்ன பிரத்யம்ன்றதையும் பார்த்துட்டே வரும் இல்லையா. தாத்பரியம் என்ன பாருங்க. பశ్చాத் ஹனுமான் கஞ்சித்து பாதபம் ஆருக்கிய, பிறகு என்ன பண்றார் ஆஞ்சநேயர்? அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேல ஏறி தத்பலாசைஹி சுசம்ருதா, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளால தன்னை மறைச்சுண்டு தத்ர சீதா இயம், இவள் தான் சீதா அப்படிங்கிறத தர்க்கையன் ஆஸ்தேஸ்ம தனக்குள்ளேயே தர்க்கம் பண்ணி பார்த்து இருந்திருந்தார் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரண பாருங்க. சந்திஹி கஞ்சித் பிளஸ் ஆருக்கிய ஜஸ்வ சந்திஹி, மாருதிஹி பிளஸ் தத்ர விசர்க சகாரஹ, சீதா பிளஸ் இயம் குணசந்திஹி சீதேயம், கிருதந்தாக ஆருக்கிய ஆ உபசர்க பூர்வக ருகு தாத்து பிளஸ் ல்யப் பிரத்யய, ஏறது நத்த ருகுனா ஏறுவது, ஆரூகம். பாதைஹி பிபதி இது பாதபஹ, கால்களாலே தண்ணீரை குடிக்கக்கூடியது எது? விருக்ஷா, மரம் இல்லையா. ஆஸ்தே ஆஸ் தாத்தோஹோ லட் லகாரஹ பிரதம புருஷः ஆஸ்தே ஆசாதே ஆசதே. இப்படியாக இதனுடைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. பாதபைஹி பிபதி, ஆஸ்தே ஆஸ் தாத்தோஹோ லட் லகாரஹ பிரதம புருஷः ஆஸ்தே ஆசாதே ஆசதே அப்படிங்கிற விஷயத்தை நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களா பார்த்து முடிச்சிருக்கோம்.
தொடர் வரிசைன்னு எடுத்தோம்னாக்கா 111, 112 மற்றும் 113 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்துருக்கோம். இதுக்கப்புறம் யுத்த காண்டம், அப்புறம் உத்தரகாண்டம் இல்லையா. இந்த சுந்தரகாண்டம் ரொம்ப சின்னது, குட்டியான காண்டம். மொத்தம் 14 ஸ்லோகங்கள் தான் உள்ளடக்கிது. இந்த 14 ஸ்லோகத்தை சேவிச்சாலே சுந்தரகாண்டம் முழுக்க சேவிச்ச பலனானது நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிருதியை நமக்கு கொடுத்துருக்கார். என்ன பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னாக்கா, லங்காதி தேவதாம் ஜித்வா தாம் பிரவிஷ்ய அனிலாத்மஜா சீதாம் விசின்வன் நத்ராட்சீத் நித்ராணம் நிஷிராவணம் அபஸ்யம்ஸ்தத்ர வைதேகி விசின்வானஹ ததஸ்ததஹ அசோக வணிகாம் கத்வா சீதாம் கின்னாம் ததர்ஷசஹ பாதபம் கஞ்சிதாருஹ்ய தத்பலாசைஹி சுசம்விருதஹ ஆஸ்தேஸ்ம மாருதிஸ்தத்ர சீதேயமிதி தர்க்கயன்னு. இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம்.